வெல்கம் டு அப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இறால் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. 1 கிலோ இறால் எடுத்து அதை தோல் எடுத்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை மல்லித்தழை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. இந்த எறா ஃப்ரைக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை இதில் ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயமும் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலை போட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா இன்னும் 1 ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன். இறாலுக்கு நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி அதுலேயே தண்ணி இருக்கும். இந்த தண்ணியிலே அது வெந்தால் போதும். பாருங்கள், நல்லா சுருண்டு சுருண்டு வந்துருச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இறால் நல்லா ஃப்ரையாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், மூடி போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இறா நல்லா வெந்துருச்சு.
நல்லா சுருண்டு சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஒரு கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் இறாக்கு தண்ணி ஊற்றவே இல்லை, அதிலிருந்து தண்ணியிலேயே தான் அது வெந்துச்சு. உங்களுக்கு அப்படி தண்ணி ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி தண்ணி எடுத்து அப்படியே தெளித்து விட்டுருங்க போதும். இதுக்கு மெயின் எண்ணெய் நிறைய ஊற்றணும். ஏன்னா எண்ணெயிலேயே தான் அது நல்லா ஃப்ரை ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை இதில் தூவி விட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாக இறால் ஃப்ரை செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.